ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம். ஸோ அவங்க அழகாக வந்து வெட்டிங்க்காக வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறாருல, அவர் வேற கால் பண்ணி பேசிகிட்டே இருப்பார். ஹீரோயின் வந்து ஒரு லாயராக இருப்பாங்க. அப்போ அவர் வந்துட்டு இப்போ மீட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, கல்யாணம் முடியட்டும், நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்போ வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ்ஸோடு நான் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இப்போ இதுக்குள்ளேயே வந்துட்டு பார்க்குறோன்னா எப்படி, கொஞ்சம் கல்யாணம் முடிவுக்கு வெயிட் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்களா. அந்த டைம் பார்த்து திடுதிப்புன்னு அந்த ரூம்குள்ளே ஒரு ஆள் வந்து நுழைஞ்சிருவார். ஹீரோயினுக்கு யாருன்னே தெரியாது. பயந்து அவங்க பேசிகிட்டு இருக்க ஃபோனை வந்து கீழே போட்டுருவாங்க. உடனே இப்போ அவரை துரத்துக்கிட்டு 4-5 பேர் வந்து பின்னாடியே வருவாங்களா. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உடனே இவர் என்ன சொல்வார் அப்படின்னு, ஆனால் இவர் தான் ஹீரோ. இவர் இப்போ என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, என்ன ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுன்னு. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாது. அதோடு ஏதாவது தப்பிச்சு போகணும், வேறு ஏதாவது நடந்துக்கணும்னு நினச்சினா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை மிரட்டுவார். ஹீரோயினுக்கு சுத்தமாக இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா இவரை துரத்துக்கிட்டு ஆளுங்களாம் வராங்களா. டக்குன்னு இவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் வந்து மேலே ஸ்கார்ஃப் போட்டிருக்காங்கல்ல, அந்த ஸ்கார்ஃபை தூக்கி அவர் 2 பேருமா போத்திக்கிட்டு ஹீரோயினை கையை மடக்கி வச்சுக்கிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்போ இவரை துரத்திட்டு வந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு என்ன நினைப்பாங்க, ஓ இந்த கல்யாண பொண்ணு வந்துட்டு கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஏதோ கிஸ் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க போல இருக்கு, நம்ம எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும், நம்ம பாட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஹீரோவை துரத்திட்டு வந்தாங்க. வேற ஆளுன்னு நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுக்காக தான் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டாரு. அதோட அவங்க போனதோட ஹீரோ வந்து இப்படி நின்றுட்டு இருப்பாரா. ஹீரோயின் வந்து ஓங்கி அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா, நான் யாரு தெரியுமா, என்கிட்ட இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லா படி வந்து ரூல்ஸ் பேசுவாங்க. என்ன சொல்வார் அப்படின்னா, நீ லாயரா, நீ அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, சரி ஓகே இன்னொரு தடவை உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போவார். அவரோட அசிஸ்டண்ட்லாம் வேற இப்போ வந்துருவாங்களா. வந்த உடனே இப்போ ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புவார். போகும்போது ஹீரோனோட ஃபோனை நல்லா மிதிச்சுட்டு போவார். ஏன்னா அவங்க ஃபோனில் வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்களா, அதில் வந்து அவர் ஃபோனை நல்லா மிதிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ இங்கே வந்தவுடனே அவரை துரத்திட்டு வந்தாங்களா, அதோட ஹீரோட ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து அவரை பிடிச்சி வச்சு நல்லா அடி நடிப்பாங்க. அப்போ தான் அந்த ஹீரோட அசிஸ்டன்ட் கேட்பாரு, பாஸ் நீங்கள் யாரை பாஸ் வந்துட்டு இந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, யார் அந்த பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, யாரா அந்த பொண்ணுன்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அதோட ஹீரோயின் பேரை சொல்லி அவங்க வந்து ஒரு லாயராக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டும் சொல்லுவார். அதனால தான் அவன் என்கிட்ட அவ்வளோ ரூல்ஸ் பேசினாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்ப்பாரு. கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து அந்த பொண்ணு கூட கொஞ்சம் நான் ஃபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிடுவார். இப்போ மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அங்கே வந்துட்டு மேனேஜர் இருக்காருல்ல, உனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, அவங்க வந்திருக்கவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்களுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு வந்து லீகல் அட்வைஸர், நீ வந்து லாயராக இருக்கிறதுனால அவங்களுக்கு லீகல் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நீ அவங்க வந்து வாண்டடாக உன்னை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணினா நல்ல ஆஃபராக இருக்குன்னு சொல்லுவோம். ஹீரோயினுக்கு நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணுற டைம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாவே வருவாங்க. ஹீரோவும் அவங்க ஆளுங்களும் அங்கே இருப்பாங்க. ஹீரோ அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் தான் உங்களுக்கான அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்களா. திரும்பி நின்ன ஹீரோ வந்துட்டு இவங்க கை கொடுக்குறத பார்த்தோன்னா கையை கொடுத்துட்டுவாரு. உடனே ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்தோன்னா கோவமாக ஒரு கையை கொடுங்க, ஹீரோ விடவே மாட்டாரு. உடனே ஹீரோ வந்து அடிக்க போவாங்க. உடனே அவங்களோட ஆளுங்கெல்லாம் பிடிச்சி தடுத்துருவாங்க. இந்த மாதிரி மாஸ்டர் கிட்ட இப்படிலாம் நடத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு சரியான கோவம் வரும். இந்த வேலை எனக்கு பிடிக்கல, நான் இங்கிருந்து போறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லீகல் அட்வைசர் வேலைக்கு வந்துட்டு அதாவது உங்களுக்கு வந்து 20 மில்லியன் வந்துட்டு சேலரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ நின்று பார்ப்பாங்க. வாங்கினா வந்துட்டு லீகல் அட்வைசர்னா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன் கையில் கிடச்ச விளையாட்டு பொம்மை நினச்சிட்டு இருக்கியா, உன்ன மாதிரி மட்டமாக நடந்துக்கிறவங்களுக்காகலாம் என் வேலையை நான் வந்து பண்ணைய வைக்க முடியாது, நான் அதை ப்ரொஃபஷனில் வந்து நான் நேசிச்சு செய்கிறேன், ஸோ நீ எவ்வளோ விலை கொடுத்து என்னை வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, இந்த வேலை பிடிக்கலன்னா வேற ஒரு வேலை இருக்குது, அதை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோனுக்கு புரியவே புரியாது. என்னோட ஹெல்த்து வெல்த்து எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துக்கிற வேலை தான். ஒன்று ஹீரோயின் யோசிப்பாங்களா. உடனே ஹீரோனோட கையை பிடிச்சி வாண்டடாக ஒரு கிஸ் பண்ணிட்டு என்னோட ஒய்ஃபாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. எனக்கு கோவம் தான் வரும். உடனே ஹீரோனை ஊங்கி ஹீரோவை பார்த்து ஒரு அறை போட்டுருவாங்க. அந்த அறையிலேயே ஹீரோவுக்கு வந்துட்டு வாயெல்லாம் ஒரு மாதிரி கோணிக்கிட்ட மாதிரி அதுக்கு ப்ளீடிங்கே ஆகிடும். அந்த அளவுக்கு அவள் ஹீரோயின் வந்து ஃபோர்ஸாக ஒரு அடியை போட்டுருவாங்க. உடனே அவங்க அசிஸ்டண்ட்டுக்குலாம் கோவம் வந்து ஹீரோயின் அடிக்க போவாங்க. ஹீரோ அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ நின்று பேச ஆரம்பிச்சிருவாங்களா. உடனே ஹீரோ என்ன கேட்பாருன்னா, என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி சொல்வார் ரகசியமாக. அது கேட்டவுடனே ஹீரோனுக்கு சரியான கோவம் வரும். பழைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ என்னை பொறுத்த வரைக்கும் நீ அன்றைக்கே சேர்த்துட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கோவமாக அங்கேருந்து போவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், ஒரு டெவில் வந்து உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஆனால் நீ நரகத்துக்கு போக போகிற, அது இப்போவோ அது லேட்டாவோ அது தெரியாது, ஆனால் அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் இன்னொரு அடி அடிக்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு கோச்சிட்டு நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. திருப்பி அவங்க ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து நின்றுச்சு. உடனே இப்போ இந்த ஃபியான்சி இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவார், அதை பற்றிலாம் அவங்க கேர் பண்ணலை. திரும்ப எப்போயாவது கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துக்கு வேகமாக வருவார். ஹீரோனுக்கு சாப்பாடு கட்டி கொண்டு வந்தேன்னு சொல்வார். ஹீரோ
ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு லாயர், என்ன நான் நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் எதுக்காக சிரமப்படுறீங்க, எனக்காகவே இந்த மாதிரி லஞ்ச் கொண்டு வரது அப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது, அதெல்லாம் எப்படி உன்னை நான் மட்டும் தான் நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவரை ரொம்ப நல்லா அந்த ஃபியான்சி வந்து நல்லா பார்த்துப்பாரு. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஓடுவார். இதை பார்த்தோன்னா அங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்குற 2 3 பொண்ணுங்க வந்து ஹீரோனை பற்றி ஒரு மாதிரி பேசுவாங்க. இவளுக்கு பாரு இன்னும் கல்யாணம் ஆகாமே அவரோட ஃபியான்சி வந்துட்டு அந்த மாதிரி தாங்குன்னு தாங்குறான். ஆனால் இவன் என்னென்னா வந்துட்டு அதாவது ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இவ தான் அட்வைசராக வேணும்னு சொல்லிட்டு கேட்குறா. இவ வந்துட்டு இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனுக்கா சரியான கோவம் வந்துடும். பொறுத்தது போதும் பொங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டலான்னு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த மேனேஜர் இருக்கார்ல, அவர் வந்துருவார். வந்து அவர் இப்போ ஹீரோன் கிட்ட என்ன சொல்வாருன்னா, உங்களுக்கு ஒரு லக் அடிச்சிருக்கு, அதாவது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு லீகல் அட்வைசராக வந்து உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கான மந்த்லி அமௌண்ட் வந்து உங்களுக்கும் வந்துருச்சு எனக்கும் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு புரியாது. பார்த்தா ஹீரோவும் அவர் அசிஸ்டன்ட் எல்லாரும் உள்ள டப்புன்னு உள்ள நுழைஞ்சிருவாங்க. நுழைஞ்சோடனே ஹீரோயின் வந்து பார்த்துட்டே இருப்பாங்களா, அன்னைக்கு உனக்கு கொடுத்தது பத்தலையான்ற மாதிரி ஹீரோயின் வந்து பார்க்கறதுலேயே கேட்பாங்க. இவர் அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்து என்னோட லீகல் அட்வைசர் மட்டும் கிடையாது, என்னோட ஒய்ஃபாக வர போகிறவங்க, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லாரும் எப்படி நடத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது இவன் ஃபியான்சி ஒரு பக்கம் இப்படி இருக்கான், இப்போ இந்த பணக்காரன் வந்துட்டு இப்படி வேற அவன் வேற சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிப்பாங்க. இப்போ அந்த மேனேஜராக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், உங்கள் ஒய்ஃபாக ஆக போகிறவங்கள நல்லா ட்ரைன் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்புன்ற மாதிரி அவர் அந்த பொறுப்பையே தனக்கு எடுத்துப்பாரு. எல்லாம் எதுவுமே பிடிக்காது, உங்ககிட்ட நான் வேலை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு நினைக்கும் போது ஹீரோ வந்து விட மாட்டார், அவங்கள பிடிச்சி வச்சுப்பாரு. அதோடு கொஞ்ச நேரத்திலே பார்த்தோன்னா காஃபி வாங்க போன ஃபியான்சி வேற வந்துருவாரா, இங்கே என்ன நடக்குது, என்னோட ஃபியான்சி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயின் வேற அவர்கிட்ட போகணுன்ற மாதிரி என்னை விடுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோவுக்கு புரிஞ்சிடும் இவன் தான் அவனோட ஃபியான்சியா. பார்த்த உடனே தான் வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட இன்னும் கொஞ்சம் ஒரு மல்லு கட்டிட்டு அவங்கள டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு ஆட்டம் காட்டிகிட்டு இருப்பாரு. அந்த ஃபியான்சிக்கு அவர் மாதிரி இருக்கும், ஏன் அடுத்து உங்களோட ஃபியான்சியை வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் திட்ட ஆரம்பிச்சிருவாரா. உடனே ஹீரோட ஆளுங்க அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்துட்டே இருக்கும். ஹீரோனுக்கு இப்போ ஹீரோவை பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன பண்ணுவார், நீ வந்துட்டு இவ்வளோ சேலரி கொடுத்து நீ எனக்கு ஒத்துக்கல அப்படின்னா வந்துட்டு ஆக்ஷனில் கலெக்ட் பண்ண ஜுவல்ஸ் இருக்குது, பொம்பளைங்களுக்கு வந்து ஜுவல்ஸ்லாம் பிடிக்காம இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் நெக்லஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வரிசை போட்டு காட்டிகிட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோயின் எதுக்குமே மசிய மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு வம்பு பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த ஃபியான்சி வரவும் அந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவரை போட்டு எல்லாம் ஃபியான்சியை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, ஹீரோயின் போய் அவர் முன்னாடி போய் நின்றுவாங்க. நின்றுட்டு ஏன்னா இப்போ ஹீரோ வந்து அடுத்ததாக அவர் வந்து அட்டாக் பண்ண போகிறாரு. ஸோ ஹீரோயின் போய் முன்னாடி நிற்கவும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார். இப்போ ஹீரோயின் கிட்டேயே அந்த ஷார்ப் திங்ஸை கையில் கொடுக்கவும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அதை கையில் வாங்கி ஹீரோவை அட்டாக் பண்ண வருவாங்க. ஹீரோட ஆளுங்கள்லாம் வந்துட்டு அப்படியே தடுக்க போவாங்களா. ஹீரோ வந்துட்டு சொல்வார், யாரும் ஒன்றும் செய்ய வேணாம், அவளுக்கு என்ன செய்ய தோணுதோ அதை செய்யட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஹீரோவோட ஆளுங்க தான் வந்துட்டு பயந்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்காக ஹீரோ மேலே அவங்களுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு கேஸில் மாட்டியிருப்பார். அதாவது இந்த ஹீரோவுக்கு அகேன்ஸ்டான ஒரு கேஸில் வந்து அவர் மாட்டியிருப்பார். ஸோ அவர் வந்துட்டு அந்த அந்த பிரச்சனையினால் அவர் கோர்ட்டுக்கு போகிற வழியில் அவர் இறந்து போயிருப்பார். ஸோ அதுக்கு காரணமே வந்து ஹீரோவும் அவங்க ஆளுங்களை வந்து அப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறாங்க. ஸோ ஹீரோயினோட அப்பா வந்து இறந்து போனதுக்கு ஹீரோ தான் காரணம். அதனால ஹீரோயினுக்கு ஹீரோ சுத்தமாக பிடிக்காது. கேட்பாரு, ஓ அப்படியே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாரா. உன்னை ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் தான் கோவம் வரும், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா, உன்னால் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, உனக்கு வந்து வருத்தமோ இல்லை அதை நினச்சி அதாவது ஃபீல் பண்ணி சாரி கேட்கணும்னு கூட உனக்கு தோணலைல்ல, எந்த மாதிரியான ஆளாக இருப்ப நீ, உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து திரும்ப திரும்ப கோவமாக கத்துவாங்க. ஆனால் ஓஹோ அப்போ நான் தான் உன் அப்பா அப்படிலாம் பண்ணிட்டேன் நீ நினைக்கிறல்ல, சரி ஓகே அதுக்காக என்னை எப்படி பழி வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா இந்த மாதிரி தான் இந்த திங்ஸை வச்சு என்னை வந்து அட்டாக் பண்ண போறியா, சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. அது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நீ தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் நான் வந்து கலெக்ட் பண்ணுவேன், உன்னை வந்து நான் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னா இல்லையா மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதான் ஹீரோட ஆளுங்கள்லாம் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ் என்ன பாஸ் அவங்க சொல்கிறாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாஸ் நடந்தது அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து இறந்துருக்காங்க, அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்கா, அதுக்கான உண்மையான காரணம் யார், என்ன நடந்துச்சு அப்படின்றத எனக்கு வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அப்படியா பாஸ் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களோட ஃபாதர் இன்லா அதாவது மாமனாருக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அதை நாங்கள் சும்மா விட மாட்டோம், தேடி கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுவாங்க. அங்கே போனவங்க இப்போ ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களும் ஃபியான்சி 2 பேரும் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ இவர் வந்து கேட்பார், இந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்போ நீ என்ன பண்ணுறதா இருக்க, கண்டிப்பாக நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரி அந்த ஃபியான்சி சொல்வார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, ஆமாம் அதுக்கான எவிடன்ஸ் தான் நானும் தேடிட்டே இருக்கேன், நிச்சயமாக எனக்கான எவிடன்ஸ் கிடைக்கும் போது அவன் கண்டிப்பாக சட்டத்துக்கு முன்னாடிலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோடு இவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு ஹீரோனுக்கு
ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாகவே எல்லாமே பேசுவார். நம்ம 2 பேரும் சீக்கிரமாகவே இங்கே வர சாட்டர்டேவே வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம 2 பேரும் கப்புள்ஸாக இருந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்கிறனால தானே நம்ம ஃபியான்சின்னு தெரிஞ்சு கூட அவன் உன்னை வந்து இப்படி மிரட்டிட்டு இருக்கான். ஸோ சீக்கிரமாக நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கலான்ற மாதிரி அவர் சொல்வார். எனக்கும் அப்படி தான் ஆசை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே இவர் என்ன சொல்வார், நம்மளோட ட்ரீம் மேரேஜ் வந்து சீக்கிரமாக நடக்கணும்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்கிட்ட எப்போவுமே ரொம்ப நைஸாக இருக்க, என்கிட்ட ரொம்பவே எனக்கு ஹெல்ப்பாக இருக்க, என்னை புரிஞ்சு நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது உன்னோடது மட்டும் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படி தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹீரோ இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்துட்டு ஒரு டைமண்ட் ஒன்று இப்போ புதுசாக வந்திருக்கும், அதோட ரேட் வந்து இப்படி அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோ அதெல்லாம் பெருசாகவே நினைக்க மாட்டார். அந்த டைமண்டை தூக்கி இந்த பக்கம் தூக்கி வீசிடுவார். அதுக்கப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வாருன்னா, ஹீரோனுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு, திரும்பவும் அவங்க இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு ஒன்று ஹீரோக்கு தெரியாதுல, எனக்கு தானே தெரியுது. ஒன்று இந்த பத்திரிகையெல்லாம் அவர் பெருசாக அதை நம்ப மாட்டார். ஆனால் பத்திரிகையை காட்டும் போது தான் பார்த்துருவாரா, ஓ இந்த அளவுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சரியான கோவமாக இருக்கும். அதோட வேகமாக கிளம்பி வந்துட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் கல்யாண ட்ரெஸ் போட்டு கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்க மேடையில் நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவர் வேகமாக ரொம்ப சந்தோஷமாக இப்போ தான் கார்லேயே கிளம்பவே போகிறாரு. அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பொக்கே எடுத்துக்கிட்டு அந்த கோட் ஷூட்டில் வந்து பூவெல்லாம் சொருவிக்கிட்டு அவர் பாட்டு கிளம்புற நேரத்தில் பார்த்தோன்னா ஹீரோட ஆளுங்கள்லாம் வேகமாக வந்தவங்க இவர் பிடிச்சி மடக்கி முட்டி போட வச்சுருவாங்க. உடனே ஹீரோ வந்துடுவார். வந்துட்டு இன்னைக்கு உனக்கு கல்யாணமா, இன்னைக்கு நான் தான் வந்து மாப்பிள்ளை, நான் ஆசைப்படுற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நல்லா அடிச்சு போட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் அந்த மாப்பிள்ளைக்காரர் இருக்குல்ல அதில் அவர் அங்கேருந்து கிளம்புவார். இதுக்கிடையில் இப்போ இந்த கல்யாண மண்டபத்தில் வந்துட்டு ஒரே அப்படியே ஒன்று சொல்கிறது ஒரே சத்தமாகவே இருக்கும். இப்போ மாப்பிள்ளையோட ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரே அந்த இதில் வந்து எல்லாரும் கேட்பாங்க, என்னது இது இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், இன்னும் கல்யாணத்தையே ஸ்டார்ட் பண்ணல, மாப்பிள்ளையும் இன்னும் வரவே இல்லை, மாட்டாரா, எதுக்கு இப்படி லேட் ஆகுது, சீக்கிரமாக கல்யாணத்தை நடத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூச்சல் போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து கொஞ்சம் சமாதானம் பேசுவாங்க. யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ மாப்பிள்ளை வந்துக்கிட்டே தான் இருக்காரு, கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு இருக்காங்கல்ல அவங்கள கூடி, ஏன்னா இவங்க வந்து பொண்ணு வீட்டில் வந்து பணம் கேட்பாங்க, பொண்ணு வீட்டில் இன்னும் யாரும் பணம் கொடுக்கல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. மாப்பிள்ளை வந்தவுடனே எல்லாரும் இது கல்யாணம் நடக்கும், அது வரைக்கும் நீங்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு ஒரு தனியாக ரூம்குள்ளே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பையன் வந்துடுவோம்மா, கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடு, எவ்வளோ நேரம் தான் நீயும் நிற்பேன்னு சொல்லவும் ஹீரோனை ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ரூம் விட்டு வெளியே போனவங்க வந்துட்டு ஒரு ஆள் இருப்பார், அவர் கொஞ்சம் மோசமான கேரக்டர். அவர் வந்துட்டு என்னென்னா ஹீரோயினை வந்து மேலே ஒரு ஆசைப்பட்டுட்டு இருப்பார், ஹீரோயின் தனக்கு வேணும்னு அவர் நினைக்கிறவர். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட இன்னும் பொண்ணு வீட்டில் வந்து நம்ம சைடில் வந்து காசு எதுவும் கொடுக்கல, ஸோ இந்த கல்யாணம் நடக்குமா இல்லை இன்றைக்கும் நின்று போயிருமான்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் இவன் வந்துட்டு ஹீரோயினை கொடுத்துட்டா வந்துட்டு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், 50,000 கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அவனுக்கு ஹீரோயினை கொடுத்தலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பேசி வச்சிடறாங்க. அது ஹீரோனுக்கு தெரியாது. ஹீரோயின் அவங்க சொன்னவொன்னே ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்களா, இவங்க பாட்டுக்கு போயிட்டு அந்த ஆள்கிட்ட பணத்தை கொடுன்னு கேட்பாங்க. அவர் பணத்தை கொடுத்தோன்னே ஹீரோனை உள்ளே உட்கார வச்சு வெளிப்பக்கமாக போட்டு சாவி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த சாவி அவர்கிட்ட கொடுத்தோடனே பெரியக்காரனு இவர் வந்து கல்யாணத்துக்காக வந்த அங்கிள் போல இருக்கு, வாங்க அங்கிள் இங்கேயே வெயிட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அங்கேயே வெயிட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து நல்ல விதமாக பேசுவாங்க. ஆனால் இவர் இந்த மாதிரி எண்ணத்தில் வந்திருக்காருன்னு ஹீரோனுக்கு தெரியாது. உடனே அவர் என்ன வந்தவர் பார்த்தீங்கன்னா வேகமாக செருப்பு ஷூ அதெல்லாம் போட்டிருக்காரு, கழட்டி போடுவார். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்று ஆல்ரெடி நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், 50,000 கொடுத்து வாங்கிட்டேன், இப்போ நீ எனக்கு சொந்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயினை போயிட்டு அங்கே பிடிக்கிறது இங்கே பிடிக்கிறது அது மாதிரி அவங்கள்ட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அங்கிட்டு இங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. தள்ளி விட்டுட்டு அவர் கீழே விழுந்துருவாரு. அப்போ கதவு திறக்கலான்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார், கதவுலாம் உன்னால் திறக்கவே முடியாது, உன்னை காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கேன், நீ எனக்கு சொந்தமானவ, நீ எனக்கு இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நீ என்னோட ஒய்ஃபு, இப்படிலாம் என்கிட்டலாம் ஓடி பிடிச்சலாம் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோயின் கதவு திறந்துக்கிட்டே இருப்பாங்களா, திறக்காதீங்கன்னா சாவியை போட்டு இவர் பேண்ட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு ஜோப்புக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்படியே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அதெல்லாம் உன்னால் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை கிட்ட காட்டி ஹீரோனை ரொம்ப பயமுறுத்துவார். அப்படியே பயந்து போய் உட்காந்துருப்பாங்களே இவர் பாட்டுக்கு ஹீரோனோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த நேரத்தில் இந்த கதவை உடைச்சிட்டு ஹீரோ வந்து உள்ளே வந்துடுவார். என்னோட ஒய்ஃபாக வர போகிறவகிட்ட நீ என்ன மாதிரி நடந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாரா. இவங்க உங்களோட ஒய்ஃபாக ஆக போகிறவங்களா, எங்களுக்கு தெரியவே தெரியாது, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்து காசு வாங்கிக்கிட்டு வித்துட்டாங்க, நான் அப்படி தான் நினச்சேன், உங்களோட ஒய்ஃபாக வர போகிறவங்கன்னு தெரிஞ்சா நான் அந்த மாதிரி விளையாடி இருக்கவே மாட்டேன், இவரோட மிச்சம் இருக்க வாழ்க்கையில் வந்து விளையாடிடாதீங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டே இருப்பார். ஆனால் ஹீரோட ஆளுங்க அவரை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம், ஆமையை தூக்கிட்டு போகிற மாதிரி அப்படியே அந்த ஆளை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதோட ஹீரோ என்ன பண்ணுவார், அவரோட கோட்டை கழட்டி ஹீரோனுக்கு போத்தி விடுவார்.
வரா. ஹீரோயின் அவரை பார்ப்பாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, அன்னைக்கு என்னை வந்துட்டு திட்டிட்டு போனேன். இன்னைக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்லும்போது, அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து மோசமாக பிஹேவ் பண்ண. அதனால உன்னை அரைஞ்சேன் திட்டினேன். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஆபத்துன்னும் போது எனக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க. அதுக்காக தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது கதவு திறந்த உடனே இந்த ஆன்ட்டி இருக்காங்களா, ஹீரோயின் கதவை வச்சு கூட்டிட்டு வந்தாங்களா, அவங்களாம் இப்போ ஜாலியாக எதுவுமே உள்ள ஏதாவது நடந்துட்டு போட்டோன்னு அது பாட்டுக்கு இது கேஷுவலாக உட்காந்துட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் வெளியே வரதை பார்த்தோன்னே இங்கே என்ன நடக்குது, யார் இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு தோணிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோட ஆளுங்க கிட்ட இருந்து ஒரு குச்சியை வாங்கி ஹீரோ அந்த பாட்டியை அடிக்க போவாங்க அந்த ஆன்ட்டியை. உடனே அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வலிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்குமா. உடனே ஹீரோயின் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அந்த பாட்டி ரொம்பவே பயந்து போயிடும். உடனே அந்த அங்கிள் வேற வந்து ஹீரோயினோட அங்கிளாக இருப்பாரு. அவரும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிடாதம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருப்பாரு. ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்க, இன்னும் 3 டேஸ் தான் டைம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது, மொத்தத்தையும் எல்லாமே மாற்றி விட்டுட்டு இங்கே இருந்து இந்த ஊரை விட்டு கிளம்பிடுறீங்க, இல்லாட்டி அப்படிதான் அப்படின்னு சொன்னோன்னே இப்படிலாம் செஞ்சிடாதம்மா அவங்க 2 பேரும் கெஞ்சிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ என்ன கேட்பாரு, இவங்க தான் உன்னோட அங்கிளா ஆண்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பாரு. அது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் என்னோட கடைசி சொந்தம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்லுவார், ஓ அப்படியா அவங்க தான் உன்னோட கடைசி சொந்தமானு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் என் அப்பா இறந்ததுக்கு உன்னால் எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு இருக்க சொந்தம் வந்து என் அங்கிள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஹீரோக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதை அவர் சொன்னாலே இவங்க நம்ப மாட்டுறாங்க. இவர் தான் காரணன்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பேசினது கேட்டோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஹீரோயினே பாவமாக பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்துட்டு இப்போ வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. திடீர்னு ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினை கூட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவார். ஹீரோயின் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஆனால் கனவு பூரா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்த மாதிரி, அவங்க அப்பா பிரச்சனையில் இருந்த மாதிரி ஹீரோயினுக்கு இருக்கும். உடனே அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து முழிச்சிருவாங்களா. அப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவர் கர்ச்சீஃப் கொடுப்பாரு. நீ எதுக்கு இன்னும் இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அவர் என்ன சொல்வார், நான் எதுக்கு இங்கே இருக்கேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ என்னோட ஒய்ஃபாக ஆக போகிற, உன்னை கேர் பண்ணுறதுக்கு நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இதெல்லாம் கனவுல கூட நடக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன் அப்படி பேசிகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. உனக்கு வந்து ஒன்று நான் உன்னை வந்து முடிச்சு கட்டணும், இல்லை நீ என்ன முடிச்சு கட்டிட்டு, மற்றபடி இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ என்னோட ஒய்ஃப் ஆக போகிறவ, ஸோ உனக்கு என்ன கோவம் இருக்குது அப்படின்றது எனக்கு சரியாக புரியல, எல்லாம் கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இது எல்லாமே உன்னோட ட்ரீமில் வேணால் நடக்கும், எனக்கு ஒரு ஃபியான்ஸே இருக்கான், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டேயும் சொல்லுவாங்க. அம்மா பேசும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், வலுக்கட்டாமல் ஹீரோனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இது வந்து ஹீரோட ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோட ஃபியான்ஸே இருக்காருல அவரை பிடிச்சிக்கிட்டு உள்ளே என்ன நடக்குதுன்னு பாரு, எங்கள் பாஸ் வந்து அந்த பொண்ணை வந்து விரும்புகிறாரு, ஸோ இந்த ஊர்லேயும் இருக்கக்கூடாது, இந்த நாட்டிலையும் இருக்கக்கூடாது, இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு இந்த நாட்டை விட்டு நீ போயிடுன்னு சொல்லும் போது அந்த ஃபியான்ஸுக்கு கோவமாக வரும். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் வந்து வலுக்கட்டாமல் அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான், என்ன வந்துட்டு இந்த இதுலேருந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டை விட்டு என்ன போகணும் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருப்பாரு. அதுக்கு அவன் ஹீரோட ஆளுங்களை என்ன சொல்லுவாங்க, அது உனக்கு நல்லது, நீங்கள் இருந்து இன்னும் இன்னும் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு நீ வெளியூர் இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்ட அப்படின்னா அங்கே போய் நீ நிம்மதியாக இருக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே முடியாது, இந்த நாட்டை விட்டு நான் போகவும் மாட்டேன், அவ என்னோட ஃபியான்ஸி, உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையா, உங்களால் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் எகிரிட்டு இருப்பாரு. ஹீரோ இப்போ தான் கதவை திறந்துட்டு வெளியே வருவார். ஹீரோ பார்த்தோன்னா அவருக்கு அப்படியே பம்புற மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி பயப்படுவார். உடனே அவர் என்ன சொல்வார், உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற வந்து என்கிட்ட திருடின்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்பாரு. என்ன கொஞ்சம் கூட ரொம்ப ஓவராக பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வயிற்றுலேயே ஒரு பஞ்சு விட்டுருவாரு. இந்த மாதிரி இன்னொரு தடவை பேசிகிட்டு இருக்காத, அதெல்லாம் முன்னாடி, அதெல்லாம் பாஸ்ட்டு, இப்போ ப்ரெசென்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் அவள் என்னோட ஒய்ஃபாக வர போகிறவ, அவகிட்ட நீ இந்த மாதிரி பழகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுது, அது நல்லதாக இருக்காது அப்படின்ற மாதிரி இன்னும் 2 அடியை போட்டுட்டு அவர் எங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ ஹீரோட ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, இந்த அக்ரிமெண்ட் இருக்குது, இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடு, அதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அந்த ஃபைலை அங்கே தூக்கி போட்டு அவங்கெல்லாம் போயிடுவாங்க. இப்போ இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், அடி வாங்கினதை வெளியே காட்டிக்காமல் அவர் என்ன பண்ணுவார், இப்போ ஹீரோனை பார்க்க உள்ளே வருவார். ஹீரோன் அப்படியே கொஞ்சம் மயக்கத்தில் இருப்பாங்க. வேறு சொல்லி ஹீரோனை கூப்பிடவும் ஹீரோன் வந்து முழிச்சு பார்ப்பாங்களா, நீ ஃபைனலி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்ஸையே ஹக் பண்ணிப்பாங்க. இப்போ 2 பேரும் ஹக் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன மன்னிச்சிரு, நான் அன்றைக்கி கல்யாணத்துக்கு வராது, இது என் மேலே நீ கோவமாக இருப்பேன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி இந்த ஃபியான்ஸி சொல்லுவார். இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் கரெக்டான நேரத்தில் தான் கிளம்புனேன், ஆனால் வந்துட்டு ஹீரோட ஆளுங்க வந்துட்டு அங்கே வந்து என்கிட்ட வம்பு பண்ண மாதிரி இப்போ வாசலில் வரைக்கும் வச்சு நான் வம்பு பண்ணிட்டாங்க, அதனால தான் கரெக்டான நேரத்துக்கு நல்லா கல்யாணத்துக்கு வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே ஹீரோன் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்களா. அப்போ வந்து அவர் என்ன கேட்பாரு, நீ என் உண்மையிலேயே என்ன லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்ஸி கேட்பாரு. ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு எல்லாமா இருக்கிறது, என்னை வந்து நல்லா பார்த்துக்கிறது, என் மேலே அன்பாக இருக்கிறது நீ மட்டும் தான், உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு அவர் என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, அப்போ ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனால தான் எங்கள் அப்பா இறந்து போனார், அவனை என்றைக்குமே நான் மன்னிக்கவே மாட்டேன், அவனை வந்துட்டு உண்டில் நான் பண்ணுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப கோவமாக பேசுவாங்க. இங்கேருந்து போகணும், ஹீரோ வந்துட்டு அந்த டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் தான் அவன் இங்கே வந்துட்டு என்னை விட்டு வச்சிருப்பான், நான் உடம்பு சரியாயிட்டேன் அப்படின்னு வந்து நிச்சயமாக அவன் என்னை இங்கேருந்து கூட்டு போயிடுவான், என்னை
எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உன்னை நிச்சயமாக விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். இரு நான் போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டு வந்துடுறேன்னு போவாரா. ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ டாக்டர் போய் கேட்பாரு. டாக்டர் வந்து அவங்களுக்கு உள்ள கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன நினச்சிப்பாரு, கண்டிப்பாக நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவளுக்கு வந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பாரு. அதுக்கப்புறம் உள்ளே வருவார். ஹீரோயின் வந்து என்னாச்சுன்னு கேட்பாங்க. டாக்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ உன்னை இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரா. நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டே இருப்பார். அப்போ தான் ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஹீரோ கிட்ட இருந்து. உனக்கு வந்து நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, பொறுமையாக இரு, நான் உன்னை வந்து எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரா. ஹீரோனுக்கு இப்போ பயமாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி போனாலும் இவன் நம்மளை வந்து விட மாட்டானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த டைம் பார்த்து இப்போ அந்த ஃபியான்ஸ் இருக்கார்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் எதுவுமே உன்னை பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பிளான் போட்டு உன்னை இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அங்கே சரி நம்ம வெளியே எங்கேயும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிராண்ட்மாவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ஒரு பாட்டி மட்டும் இருப்பாங்க. ஸோ இவங்களை வந்துட்டு ஹீரோக்கே தெரியாமல் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. வந்த உடனே பாட்டி வீட்டுக்கு தான் நேராக போவாங்க. ஹீரோ ஆனால் என்ன பண்ணுவார், இவங்கெல்லாம் போகிறத பின்னாடி அவங்களுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இவங்களுக்கு யார் யாரெல்லாம் இருக்கா என்னன்றதை கண்டுபிடிக்கணும்ல, அதனால் ஹீரோ வர்றதே இவங்களுக்கு தெரியாது. இவங்க வந்தவொடனே பாட்டி தான் கதவு திறப்பாங்களா. இப்போ ஹீரோயின் வந்து உங்களை பார்க்குறோன்னு சொன்னால், அவங்க கூட ஸ்டே பண்ணணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி கிட்ட விடுவார். பாட்டியும் ஹீரோனை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே ஒரு பாட்டி முன்னாடி ஹீரோயின் கணத்தை பிடிச்சி கிள்றதும், சீக்கிரமாக வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தாட்டா கரெக்டாக அங்கேருந்து கிளம்புவார். ஹீரோ இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருப்பார். உன்னை நான் அங்கே இருக்க சொன்னால் எனக்கே தெரியாமல் நீ இவன் கூட கிளம்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்து சரியான கோவமாக இருக்கும். அப்படியே அமைதியாக மறைஞ்சிருன்னு எல்லாத்தையும் கவனிச்சிருவார். சில விஷயங்கள்லாம் பேசி முடிச்சு வச்சிருப்பாரா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாட்டி வந்து ஹீரோயினுக்காக வந்து நூடுல்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க. ஹீரோயின் வந்து அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு 2 பேருமே ரொம்ப பேசுவாங்க. இந்த மாதிரி லைஃப்பில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அவங்க பாட்டி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீ போய் ரெஸ்ட் எடுமா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் பாட்டி எப்போவுமே உன்னோட ரூமை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும், தேங்க்யூ கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சந்தோஷப்படுவாங்க. ரெஸ்ட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னா அவங்களுக்கு இப்போ தான் அந்த காற்றையே அவங்க நிம்மதியாக சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ பாட்டி வீட்டுக்கு ஹீரோயின் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த கிராமத்தில் உள்ள ஒரு தலைவர் மாதிரி இருப்பார்ல, அவர் வந்துட்டு ஹீரோன்கிட்ட பேசுவார். நீங்கள் வந்து லாயர் தானே, இந்த கிராமத்துக்காக ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பாக நான் உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, கிராமத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பணம் எப்படி பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது, இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்காரு, அவர்கிட்ட வந்து நீங்கள் லீகலாக பேச வேண்டியதை பேசிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக நான் அதை செய்வேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வருவாங்க. அவரை கூட்டிகிட்டு வரும்போது, இப்போ அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோ தான் உட்காந்துருப்பாரு. ஹீரோவை பார்த்தோன்னா இவங்களுக்கு அதிர்ச்சியாக போய்டும். நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு வந்து அந்த கிராமத்தில் உள்ளவர் என்ன சொல்வாருன்னா, என்னம்மா இவர் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா, இவர் தான் நம்ம கிராமத்துக்காக வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாரு, இந்த கிராமத்தில் உள்ள நிறைய விஷயங்கள் வந்து மாற்ற போகிறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லுவார். எனக்கு வந்து சரி எனக்கும் தான் வரும், இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த கிராமத்தில் உள்ளவர் கெஞ்சுவார். என்னம்மா நீங்கள் நினச்சி முடிவை மாற்றிட்டே இருக்கீங்க, நம்ம கிராமத்துக்கு இப்போ தான் நல்லது பிறக்குது, அது கூட செய்ய மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுகிட்டே இருப்பார். ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாட்டு கோச்சிட்டே வந்துருவாங்க. ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவார். 2 பேரும் வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். இப்போ ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ணுவார். ஹீரோனை கிஸ் பண்ணுற மாதிரி போயிடுவார். கிஸ்வும் பண்ணிவிடுவார். ஹீரோன் வந்து அப்படியே இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே பின்னாடியே பார்த்தா ஹீரோனோட பாட்டி வந்துடுவாங்க. அதை பார்த்தோன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பாட்டி வராங்க, ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்குது அப்படின்றது பாட்டிக்கு தெரியும். ஸோ இப்போ வேற ஒருத்தரோட கிஸ் பண்ணினா என்ன நினைப்பாங்க, அதனால் அவங்க பயந்து போய் நின்றுட்டே இருப்பாங்களா. பாட்டி கிட்ட வந்துடுவாங்க. யார் இது, இவங்களோட என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்பாங்க. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இவர் வந்துட்டு அவரோட பேரை சொல்லி இந்த கிராமத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்திருக்காருன்னு டக்குன்னு அப்படியே சொல்லி விட்டுருவாங்க. ஒன்று பாட்டி அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் விளக்கம் கொடுப்பாரு. இந்த கிராமத்தில் நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கு, அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது மில்லியன் கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவோம். அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லதுப்பா, நீ இப்படியாவது ஒரு முடிவு எடுத்தியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோக்கு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்காக கோவமாக வரும், இதை சாப்பிட, இது ரொம்ப நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இந்த ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, அவரும் அப்படித்தான்ப்பா, இந்த கிராமத்துக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு, ஆனால் அவர் இறந்து போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவமாக வரும். சரி நீ வாப்பா வீட்டுக்கு வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துருவார். ஹீரோனுக்காக கோவமாக இருக்கும். ஹீரோ இப்போ வீட்டுக்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா சாப்பிடலான்னு சொல்லிட்டு உட்காருவார். நீ எதுக்காகப்பா கிராமத்துக்காக இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த கிராமத்தில் எனக்கு பிடிச்சவங்க இருக்காங்க, அவங்க